ரெசிடென்ட் விசா வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும், அதோட எக்ஸ்பைரி டேட் எப்படி இருக்கும், அது எக்ஸ்பைர் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள் சார். அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து ஆதார் கார்டுன்னு இருக்கும், அதே மாதிரி துபாயில் எமிரேட்ஸ் ஐடின்னு இருக்கும். அது அப்படின்னா என்னது, அதோட இம்பார்ட்டன்ட் என்னது அப்படின்றதையும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஃபைன். அதாவது லைசன்ஸ் எடுத்தாச்சு, இன்வெஸ்டருக்கு அவர் தகுதி ஆகிட்டார். அப்படிங்கும் போது அடுத்தது நாங்கள் என்ன செய்வோம்னா அவருக்குள்ள அங்கே தங்குவதற்குள்ள உரிமம் விசா அதை அப்ளை பண்ணுவோம். அது வந்து 2 வருஷம். முதல்லலாம் 3 வருஷம் இன்வெஸ்டருக்கு, 2 வருஷம் எம்ப்ளாய் கொடுத்துருந்தாங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஒரே லெவல் ஆகிட்டாங்க. 2 வருடம். 2 வருடத்தில் பேஸ்ட் ஆன் திஸ் விசா எமிரேட் ஐடி 2 வருஷம் தான். இதில் என்ன காலகட்டம் இருக்குதோ அதே தான் அதில் இருக்கும். இது எப்போ காலாவதி ஆகுதோ அதுவும் அப்போ காலாவதி ஆகிடும். திரும்ப நீங்கள் 2 வருஷத்துக்கு ஒருத்தவரை மீண்டும் மெடிக்கல் எடுத்து நான் எந்த நோயாளியும் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்ளை பண்ணணும். அதுக்கு உங்களுடைய கம்பெனியுடைய லைசன்ஸு மற்றவைகள் எல்லாம் எக்ஸ்பைரி ஆகாமல் கரெக்டாக ரினியூவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் புதுப்பிக்க முடியும். உங்கள் விசாவையும் புதுப்பிக்கலாம். விசா புதுப்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு வந்துடும். இந்த எமிரேட் ஐடியினுடைய இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கல்ல, அதுக்கு எப்படி பதில் சொல்லணும்னா, இப்போ எப்படி இந்தியா ஆல் இன் ஒன் கொண்டு வந்துருச்சு. நீங்கள் ட்ரெயின் ஏறினாலும் ஆதார் காட்டணும், ஃப்ளைட் ஏறினாலும் ஆதார் காட்டணும், உள்நாட்டுக்குள்ளே ஒரு பேங்க்கு போகணுன்னாலும் கணக்கு திறக்கணுனாலும் ஆதார் காட்டணும். இதே மாதிரி தான் அங்கே அந்த எமிரேட் ஐடிங்கிறது பேஸ்ட் ஆன் யுவர் ரெசிடென்ஸ். நீங்கள் இங்கே இன்வெஸ்டர், நீங்கள் இங்கே எம்ப்ளாயி, நீங்கள் இங்கே பார்ட்னர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடி கொடுப்பாங்க. அந்த ஐடியை வச்சு தான் நீங்கள் எதுக்குமே செயல்பட முடியும். ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆகட்டும், ஒரு பஸ் டிக்கெட்டாக இருக்கட்டும், எதுவுமே அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த கார்டு எப்படி இது ஆதாருக்கு ஈக்குவல் அங்கே இது ஒவ்வொரு 2 வருஷமும் காலாவதி ஆகும். விசா எப்படி காலாவதி ஆகுதோ அதே மாதிரி அதுவும் காலாவதி ஆகும். அதை நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கணும். ஆனால் அதை ரினியூவல் பண்ணணுன்னா நீங்கள் மற்ற தஸ்தாவதிகள், உங்கள் கம்பெனியுடைய லைசன்ஸு, மற்றவை எல்லாம் பர்ஃபெக்டாக வேல்யூவோடு இருக்கணும். இதுதாம்மா.